திமுகவை தமிழக வெற்றிக் கழகத்தினர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனையை தட்டி கேட்ட கல்லூரி மாணவர் உட்பட 2 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திமுக அரசை தமிழக வெற்றிக் கழக கட்சி சரமாரியாக தாக்கியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் நடைபெற்றுள்ள இரட்டை கொலை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சாராய விற்பனையை தட்டி கேட்ட கல்லூரி மாணவர் உட்பட 2 இளைஞர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் கொலைக்கு காரணம் சாராய விற்பனை அல்ல, முன்விரோதம் தான் என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகமும் விமர்சித்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மயிலாடுதுறை அருகே முட்டம் கிராமத்தில் சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 கல்லூரி மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக அரசின் நிர்வாக திறமை பல்லிழிக்கிறது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாடு என்று மக்கள் அனைவரும் அச்சத்தில் இருக்கிறார்கள். கள்ளச்சாராய விற்பனையை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த இரும்பு கரம் தற்பொழுது என்ன ஆனது? இரும்பு கரம் காணாம போயிடுச்சா? நாங்க வேணா தேடி கண்டுபிடிச்சு தரட்டுமா அப்படின்னு கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மேலும் மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் அதை செய்வதை விட்டுவிட்டு வெறும் வெற்று விளம்பரம் மட்டுமே செய்து வருகிறது. அமைதி பூங்காவாக இருக்க வேண்டிய தமிழ்நாடு கொலைக்களமாக மாறி உள்ளது என்று வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்றும், திராவிட மாடல் என்று சொல்வதை விட விளம்பர மாடல் என பெயர் மாற்றிக் கொள்ளுங்கள் எனவும் கூறியிருக்கிறார். இந்த அரசாங்கம் ஷூட்டிங் அரசாங்கமாக இருப்பதாகவும், அப்பாவாக இருப்பதில் பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்வதில் ஒன்றும் பெருமை இல்ல, அப்பாவாக நடந்து கொள்வதில் தான் பெருமை உள்ளது என முதல்வர் மு.க. ஸ்டாலினை நேரடியாக சாடியுள்ளார். இளம் தலைமுறையினரின் வாழ்க்கையை அழிக்கும் மாடலாக உங்கள் திராவிட மாடல் இருக்கிறது. மக்களின் வெறுப்பை சம்பாதிக்கும் அரசாக திராவிட மாடல் அரசாங்கங்கள் உள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார். அதிகாரத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறீர்கள்? பாயாசம் கிண்டிட்டு இருக்கீங்களா? கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க முடியாமல் தடுமாறும் திமுக அரசை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் எனவும், ஸ்டாலின் அப்பா சட்ட ஒழுங்கை பாதுகாப்பா வைத்துக் கொள்ளுங்கள் அப்பா அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தின் லயோலா மணி குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் வாழ்த்துகள். நல்லா பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் இதில் சொல்கிறேன், அவரை வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை, பட் கண்டிப்பாக அவர் எப்படி சினிமாவில் பெரிய சக்ஸஸ் ஆனாரோ அதே மாதிரி இதுலேயும் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் இந்த பிக்கிள் பால் டோர்னமெண்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துகள். இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுத்து ஒரு கேமை புதுசாக கொண்டு வந்து அதை பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜில் பேசின மாதிரி தான், வரும்போது இது ரொம்ப ஒரு புது கேமாக இருக்கலாம், பட் சீக்கிரமாகவே இது பெரிய லெவலில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கிரிக்கெட் மாதிரி ஒரு 11 பேர் சேர்க்கணுன்ற கஷ்டம் இல்லை. ஈஸியாக 2 பேர் விளையாடலாம், 4 பேர் விளையாடலாம் அஃப்கோர்ஸ். அண்டு ஒரு சின்ன இடமே இதுக்கு போதுன்றது வந்து ஒரு இதுதான். தெரியாதவங்களுக்கு இந்த பிக்கிள் பால் பற்றி சொல்லணும்னா, டேபிள் டென்னிஸே வந்து டேபிள் மேலேயே நின்று ஏறி ஆனால் எப்படி இருக்குன்றதோட இன்னொரு வருஷம் தான் இது. நானும் இப்போ விளையாடி பார்த்தேன், நல்லாயிருக்கு. அண்டு நான் வந்து ஒரு கேம் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாரோட ஹெல்ப்பும் பெரிய லெவலில் தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ கார் ரேஸுன்றதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நேராக போய் எல்லாரும் பார்க்க முடியாத ஒன்றா இருந்தது. அதுவும் நைட்டு கார் ரேஸ், அதுவும் வந்து சிட்டிக்குள்ளே ஓடுற ரேஸ்ன்னு பார்க்க முடியாமல் இருந்த டைமில் நம்ம உதயநிதி ப்ரோ, நம்மளோட துணை முதலமைச்சர், அவர் வந்து ஒரு சூப்பரான முன்னெடுப்பு எடுத்து அதை வந்து பயங்கரமாக எல்லாரும் பார்க்குறதுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்போது அதோட நிறைய பேருக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வரும். அண்டு கார் ரேஸை பற்றி நமக்கு கம்மியாக தான் தெரியும், பட் அஜித் சார் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் அந்த 3rd place வந்தாங்க. பட் அது எவ்வளோ பெரிய ரீச் ஆச்சுன்றது தான். ஸோ அந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட் மூலமாக பிக்கிள் பால்ன்றதும் எல்லார்ட்டையும் போய் சேரணும். நிறைய பேர் இதில் விளையாடி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய மெடல்ஸ் வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கு அஃப்கோர்ஸ் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ப்ரோ அவர்களும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அஃப்கோர்ஸ் நிறைய பண்ணுறாரு. அண்ட் இதன் மூலமாக நானும் கேட்குறேன். ஸோ அதான் இப்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சூரி கண்ணப்பன் 2 அந்த வேலைகள் போயிட்டுருக்கு. அண்டு வேல்ஸ் ஐஸ்வரி சார் அவரோட கம்பெனியில் ஒரு படம் ஒன்று பண்ணுறோம். அதுவும் ரொம்ப நல்ல ஒரு இதாக வந்துட்டுருக்கு. ஸோ இது 2 தான் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுதான் வாழ்த்துகள். நல்லா பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் இதில் சொல்கிறேன், அவரை வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை, பட் கண்டிப்பாக அவர் எப்படி சினிமாவில் பெரிய சக்ஸஸ் ஆனாரோ அதே மாதிரி இதுலேயும் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.